ஜீவனின் நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையுமே தொடர்ந்திட வாழ்ந்திடுவேன் கர்த்தரின் வீட்டினிலே. ஜீவனின் நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையுமே தொடர்ந்திட வாழ்ந்திடுவேன் கர்த்தரின் வீட்டினிலே. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார். ஜீவன நாட்கள் எல்லாம் என்றால் நம்முடைய வாழ்நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். யாருக்கு இது நடக்கும்னா அவரை விசுவாசிக்கிறவர்கள். யாரை விசுவாசிக்கிறவர் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும். பிரச்சனைகள் வரலாம், சூழ்நிலைகள் மாறுகிறது போல காட்சியளிக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் உண்மையாய் மாறும். ஜீவன நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என்னை மாத்திரமல்ல, என்னுடைய குடும்பத்தை தொடரும், என் பிள்ளைகளை தொடரும். என்னுடைய ஜீவனுடைய நாட்கள் எல்லாம் நன்மை என்றால் என்ன? எல்லாவித நன்மைகளும். நன்மை என்றால் முக்கியமான காரியம் என்னவென்றால் சமாதானம், சந்தோஷம், சுகம், செழிப்பு, நீடிய வாழ்வு. அதான் நன்மை. கிருபை என்றால் அவருடைய கிருபையினால் இவைகள் எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஏனென்றால் நாம் யாருமே பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. எல்லாருமே ஒரு விதத்தில் பாவம் ஒரு காலத்தில் செய்து இன்னைக்கு ஒருவேளை மாறி இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை முடிசூட்டி நம்மை விடுவித்து நம்மை ரட்சித்தார். அதனால அந்த கிருபையினாலே நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நம்ம இருக்கிறதுனாலே அவருடைய இரக்கம் நம்மை தொடரும். அவருடைய இரக்கத்தினால் நாம் வாழ்வோம். கர்த்தரின் மேய்ப்பரே, குறை எனக்கில்லையே, அனுதினம் நல்மேய்ச்சல் அன்புடன் நடத்திடுவார். மரணத்தின் இருள் தன்னில் நடந்திட நேர்ந்தாலும் மீட்பரின் துணையுடனே மகிழ்வுடன் நடந்திடுவேன். God bless you. Have a wonderful day.